ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கோம். கேகே கிரியேஷன்ஸ்னு இருக்குதுல்ல, நம்மளோட யூடியூப் சேனலை கேகே கிரியேஷன்றத கேகேவின் ஐடியாஸ்ன்னு மாற்றிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, கேகே கிரியேஷன் இருக்கிறத கேகே கிரியேஷன் இருக்குது, அதை பெயர் மாற்றம் பண்ணி கேகேவின் ஐடியாஸ்ன்னு வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா லைவ் போடலான்னு இருக்கோம். லைவுக்கு என்ன பேசலாம், என்னென்ன வேணும் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் ஐடியா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பென் ஸ்டாண்டு. இந்த மாதிரி நான் ரெண்டு பேப்பர் தான், அதை மடித்து இந்த மாதிரி 4 பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஷீட் மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் செவ்வக வடிவத்தில் நான் இது மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதில் நம்ம பென் ஸ்டாண்டு பண்ணலாம். சரிங்களா? எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பேப்பரை ஒரு 4 பேப்பரை 1 by 1 ஒட்டிக்கலாம். இது இருக்கட்டும். 4 பேப்பரையும் 4 பேப்பரை 1 by 1 ஒட்டிக்குவோம். இந்த மாதிரி ஒரு பேப்பரும் நம்ம ஒட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சுன்னா ஒட்டிக்கும். 1 by 1 ஒட்டியிருக்கோம். 1 by 1 ஒட்டினதை சும்மா அப்படி லைட்டாக உங்கள் இதுவுக்கு சுருட்டிக்கணும். சிம்பிளாக சுருட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸிலலாம் தொடச்சி இது பண்ணிக்காதீங்க. ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் தொடச்சி எடுத்துக்கோங்க. கையை இல்லை துணி எதனா இருந்தால் வேஸ்ட்டு துணியில் நீங்கள் இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. இது பறக்காமல் இருக்கிறதுக்காக வெயிட் வச்சுருக்கேன், சிசரு. அப்புறமா இது பாருங்கள், இதை நல்லா மடக்கி உங்களுக்கு எவ்வளோ பேஸ் அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு நம்ம சுற்றிக்கலாம். இதே மாதிரி 2 ஷீட்டு பண்ணிங்கன்னா நல்லா அகலம் அதிகமாக நல்லா கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாயிண்ட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு ரவுண்டு ஒட்டி காட்டுறோம். ஒட்டி இருக்கும். இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பேப்பரை 1 by 1 நம்ம இதில் ஒட்டலாம். இங்கே பாருங்கள், இதை ஒட்டியிருக்கேன். இந்த ரவுண்டு பேஸில் இந்த ஸ்டிக்கு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணது அது சும்மா சப்போர்ட்டுக்காக ஒரு குச்சி சொறி வச்சுருக்கேன். அப்புறமா எடுத்துடலாம். நம்ம இந்த இது மடங்காத இருக்கிறதுக்காக நான் ஆர்டோன்றதுக்காக வச்சுருந்தேன். அதான் அந்த ஸ்டிக்கு. அப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். அப்புறமா இதில் இதை பாருங்கள், இதில் ஒரு ஸ்டாப்லர் அடிச்சிருக்கேன். அப்புறமா இதை எடுத்து உள்ளே விட்டுட்டு ஒன்று மாற்றி ஒன்று நம்ம அப் அண்ட் டவுன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுட்டு திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தான் நான் ஸ்டாப்லர் அடிச்சுக்கிறேன். இப்போ இதை இப்படி பண்ணேன்னா ஒட்டலாம். ரொம்ப நேரம் ஒட்டி ரொம்ப பெஜார் பண்ணுறதா இருக்குது. ரொம்ப டைம் எடுக்குது. டைமை விட அது என்ன சொல்கிறது, ஏன்டா செய்கிறோன்ற அளவுக்கு கடுப்பு ஏற்றிடுது. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக்கிடுது. இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால நான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன். ஒரு ஐடியா நல்லா இருந்ததுன்ட்டு நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது ஒன்று ஒட்டியிருக்கும், ஒன்று அடிச்சிருக்கோமா. இப்போ எங்கே அடித்தோமோ இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒரு 1 inch தள்ளி திரும்பி நான் அதே மாதிரி வைக்கிறேன். இப்போ இது மேலே வச்சுருக்கோம். இப்போ நான் கீழே வைக்கிறேன்.
இப்போ நான் அதை கீழுக்காக வச்சுக்கிறேன், உள் பக்கமாக வச்சுக்கிறேன். மேல் பக்கம் வச்சோம், இப்போ நம்ம உள் பக்கம் வச்சுக்கிறோம். இப்போ இதில் மேல் பக்கம், இப்போ இதில் உள் பக்கம். அதே மாதிரி அந்த லென்த்தும் பார்த்துக்கோங்க, அதே லென்த்தில் இருக்கணும். இழுத்துட்டு அடிச்சிடாதீங்க, அந்த லென்த்தை பார்த்து அடிங்க. அதுக்கான ஸ்பேஸ் விடணும், அதுக்கான கேப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ஒன்று 4, 1 2 3 4 அடிச்சிருக்கேன், ஒன்று விட்டு ஒன்று. அதே மாதிரி ஒன்றை வந்து மடித்து எந்த பக்கம் உள் பக்கம் இருக்கிறத உள் பக்கம் மடிச்சிருக்கேன். இப்போ வெளி பக்கம் இருக்கிறத வெளி பக்கம் மடிச்சுட்டு ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம். நம்ம ஸ்டாப்லர் அடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது உள் பக்கம் இருக்கா, அதே மாதிரி உள் பக்கம் திருப்பிட்டு இந்த கேப்பில் ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம். ஸ்டாப்லர் அடிச்சுட்டு இந்த கேப் இருக்குது பாருங்கள், மீதி அதை வந்து நம்ம எடுத்துடணும், கட் பண்ணிடலாம். இது வெளி பக்கம் இருக்கா, வெளி பக்கத்தை மடக்கி அதே மாதிரி ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம். இப்போ இது ஸ்டாப்லர் அடிச்சுட்டு மீதியை கட் பண்ணிடலாம். ஸ்டாப்லர் வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குங்க. கம் ஓட்டுறதோட ஸ்டாப்லர் வந்து கொஞ்சம் நமக்கு டக்கு டக்குன்னு வேலை ஆகுது. அதால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் கூட ஸ்டாப்லரில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதை அடிச்சுட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து வெளி பக்கம் இருக்குது, வெளி பக்கம் தானே வந்திருக்கு, அப்போ வெளி பக்கம் கவர் பண்ண மாதிரி வச்சுட்டு ஸ்டாப்லர் அடிச்சுட்டு இதை கட் பண்ணிடலாம். இப்போது ஒரு அழகான பென் ஸ்டாண்டு ஓகேவாயிடுச்சு. இதில் வேணும்னா நம்ம கலர் கூட அடிச்சுக்கலாம், சரிங்களா? கலர் அடிச்சுக்கலாம், இல்லை ஸ்டிக்கர் கூட இந்த டேட்டூ மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கூட நம்ம இதில் ஒட்டிக்கலாம். கலர் பென்சிலு, க்ரையான்ஸு பசங்க எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா வீட்டில், என்னென்ன தேவையோ அதெல்லாம் கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். இல்லைனா பூ, காகித பூ செய்வோம் இல்லையா, காகித பூ கூட இதில் செஞ்சு நம்ம ஒட்டிக்கலாம். பெயிண்ட் ப்ரெஷ்ஷு, பெயிண்ட் அடிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணோம் இல்லையா, அந்த இதுவை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். டிஷ்யூ பேப்பரில் நான் பண்ண ஃப்ளவர்ஸை வந்து இதில் போட்டிருக்கேன். நல்லா இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கப்பா. ட்ரை பண்ணதுக்கு ஒரு சின்ன முயற்சி. நியூஸ் பேப்பரில் நிறைய பண்ணாத, கேப் விட்ட மாதிரி நான் இதுவாக பண்ணாத வச்சுருந்தேன். நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான சிந்தனை மொழிகள், உங்களுக்கான சிந்தனை மொழி சொல்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கும் சொல்லுங்கப்பா, ஒரு லைக் சொல்லுங்கள், இல்லை அதுக்கு ஒரு கமெண்டாவது சொல்லுங்கள். நேற்றுக்கு வீடியோவுக்கு வந்து ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, அருள்வேணி அப்படின்ற லேடி வந்து நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த தோழி. அந்த தோழிக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோழி. நீங்களும் எதனா ஒன்று செஞ்சிகிட்டே இருங்க, நம்ம ஓடிட்டே இருந்தால் தான் நல்லது. அதனால் நீங்கள் அதை செய்யுங்க. சிந்தனை மொழிகள் சொல்கிறேன். உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வது தான் வளர்ச்சியின் அடையாளம். நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, பரவாயில்ல நல்லா மெச்சூரிட்டியாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வது தான் வளர்ச்சியின் அடையாளம். இந்த சிந்தனை மொழி எனக்கு பிடிச்சிருந்தது, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.